Hello friends, welcome to Tamil Tech Tutorial. இந்த வீடியோல ஒரு நல்ல பட்ஜெட் 5G ஃபோன் வந்து பார்க்க போறோம். அது என்ன அப்படினா Xiaomi உடைய Poco M6 Proங்கற 5G ஃபோன் தான். உங்களுடைய பட்ஜெட் ரேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா 11000 ல இருந்து 13000 வரைக்கும் நீங்க வந்து வச்சிருக்கீங்க. அதுல வந்து ஒரு நல்ல ஃபோன் வந்து பாக்குறீங்க அப்படினா அப்ப வந்து இந்த ஃபோனை வந்து கொஞ்சம் நோட் பண்ணுங்க. இப்போ இந்த ஃபோன்ல என்னென்ன முக்கியமான ஃபீச்சர் இருக்கு அப்படிங்கறதை இப்ப நம்ம பாத்துருவோம். நீங்க ஃபோன் வாங்குறீங்க அப்படினா கண்டிப்பா வந்து முதல் 5 ஃபீச்சர் வந்து முக்கியமானது RAM, ஸ்டோரேஜ், OS, பேட்டரி, ப்ராசஸர். ஃபர்ஸ்ட் வந்து RAM எடுத்தோம் அப்படினா இந்த ஃபோன்ல 3 வேரியேஷன் வருது. ஒன்னு வந்து 4GB ல வருது, 6GB ல வருது, 8GB ல வருது. அப்ப வந்து நான் எதை चूஸ் பண்றது அப்படினு பார்த்தோம் அப்படினா RAM வந்து எந்த அளவுக்கு அதிகமா இருக்கோ அப்போ உங்களோட ஃபோனோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து சூப்பரா இருக்கும். அதனால RAM பொறுத்த வரைக்கும் நீங்க அதிகமா चूஸ் பண்றது தான் நல்ல ஆப்ஷன். அப்படி பாத்தீங்க அப்படினா 8GB चूஸ் பண்றது நல்ல ஆப்ஷன். ஓகேங்களா? இப்போ வந்து நீங்க 4GB चूஸ் பண்ணீனா அது வந்து 11000 இருக்கும். 6GB चूஸ் பண்ணீங்க அப்படினா 12000 இருக்கும். 8GB चूஸ் பண்ணீங்க அப்படினா 13000 இருக்கும். சோ அதனால 8GB வாங்குறது ஒரு நல்ல ஆப்ஷன். ஒருவேளை அது நீங்க வந்து கொஞ்சம் அதிகமா இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்க அப்படினா 6GB வந்து நீங்க चूஸ் பண்ணிக்கலாம். ஆனா வந்து 4GB வந்து चूஸ் பண்ணாதீங்க. சோ அது வந்து பெர்ஃபார்மன்ஸ் போக போக உங்களுக்கு குறையும். அதனால RAM வந்து எந்த அளவுக்கு அதிகமா இருக்கோ நீங்க வந்து பார்த்தோம் அப்படினா உங்களோட ஃபோனோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும். பிளஸ் அடிஷனலா வந்து இந்த ஃபோன்ல 6GB வந்து வெர்ச்சுவல் RAM சப்போர்ட் வந்து இருக்கு. பட் வெர்ச்சுவல் RAM வந்து ஒரு நல்ல ஃபீச்சர்ஸ் கிடையாது. ஏன்னா அந்த வெர்ச்சுவல் RAM வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய இன்டர்னல் ஸ்பேஸ்ல வந்து ஸ்பேஸை எடுத்துட்டு அது வந்து RAM ஆக்ட் பண்ணும். அது வந்து பாத்தீங்கன்னா எஃபிஷியன்ட்டா இல்ல. டெடிகேட்டடான RAM தான் எனக்குமே வந்து பெஸ்ட். பட் இது அடிஷனலா கொடுத்திருக்காங்க அவ்வளவுதான். இது வந்து RAM பார்த்தோம் அப்படினா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து நல்லா இருக்கு. அடுத்து ரெண்டாவது ஆப்ஷன் பார்த்தோம் அப்படினா இதுல ரெண்டு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க இன்டர்னல். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா 128GB, இன்னொரு வந்து பாத்தீங்கன்னா 256GB இன்டர்னல் கொடுத்திருக்காங்க. சோ இதுல வந்து எதை चूஸ் பண்றது அப்படினா செகண்ட் ஆப்ஷன் चूஸ் பண்றது பெஸ்ட். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் चूஸ் பண்ணீங்க அப்படினா அது வந்து இந்த ரெண்டு பிரைஸ்ல வரும். இப்போ 8GB நீங்க चूஸ் பண்றீங்க அப்படினா அது 256 சோ 13000 ல வரும். இன்டர்னல் வந்து நீங்க அதிகமா இருக்க உங்களுக்கு வந்து நிறைய ஃபைல்ஸ், வீடியோஸ், ஆடியோஸ் எல்லாமே நீங்க ஸ்டோர் பண்ணலாம். பிளஸ் நீங்க WhatsApp, Telegram, Instagram யூஸ் பண்ணும்போது அதோட டேட்டாஸ்லாம் பார்த்தோம் அப்படினா உங்களோட ஃபோன்ல தான் மோஸ்ட்லி சேவ் ஆகும். அதெல்லாம் பார்த்தோம் அப்படினா போக போக உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து குறையும். அதனால நீங்க வந்து 256GB வந்து चूஸ் பண்ணீங்க அப்படினா அதிகமான ஸ்பேஸ் கிடைக்கும். அதனால உங்களோட ஃபோனுடைய பெர்ஃபார்மன்ஸும் சூப்பரா இருக்கும். அது இல்லாம எக்ஸ்டர்னல் வந்து பார்த்தோம் அப்படினா 1TB வந்து கார்ட் ஸ்லாட் வந்து கொடுத்திருக்காங்க. சோ இது வந்து ரொம்ப பெரிய ஸ்டோரேஜ். அதுவும் லேட்டஸ்ட் யுனிவர்சல் ஃபிளாஷ் ஸ்டோரேஜ் வந்து பேஸ் பண்ணி இருக்கு. சோ அப்படி பார்த்தோம் அப்படினா RAM ஸ்டோரேஜ் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபோன்ல எக்ஸலென்ட்டா இருக்கு. அடுத்து மூணாவது வந்து பார்த்தோம் அப்படினா OS. இந்த ஃபோன்ல வந்து பார்த்தோம் அப்படினா கஸ்டம் OS வந்து ரன் ஆகுது. ஏன்னா இது வந்து Xiaomi உடைய ப்ராடக்ட் பிராண்ட்ன்றதுனால அவங்களுடைய கஸ்டம் MIUI 14 வந்து ரன் ஆகுது. அது வந்து லேட்டஸ்ட் ஸ்டாண்டர்ட் 13 பேஸ் பண்ணிருக்கு. பிளஸ் அது இல்லாம 2 அப்டேட் வரும்ன்றதா சொல்லிருக்காங்க. பிளஸ் 3 இயர்ஸ் வந்து செக்யூரிட்டி அப்டேட் வந்து கொடுத்திருக்காங்க. சோ மூணாவது ஆப்ஷனும் பார்த்தோம் அப்படினா நல்லாவே இருக்கு இந்த ஃபோன்ல. அடுத்து வந்து பேட்டரி பெர்ஃபார்மன்ஸ். சோ ஸ்மார்ட் ஃபோன்ல இன்னைக்கு நிறைய பேருக்கு வந்து பார்த்தோம் அப்படினா இந்த பேட்டரி பெர்ஃபார்மன்ஸை பார்க்காம வாங்குறாங்க. சோ பேட்டரி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுல மினிமம் ஒரு ஸ்மார்ட் ஃபோனுக்கு வந்து 5000 mAh ஆச்சும் இருக்கணும். ஓகேங்களா? 4006, 4005 னா கூட ஓகே. பட் less than 4000 கீழ ஃபோன் வந்து நீங்க चूஸ் பண்ணாதீங்க. சோ 5000 வந்து ஒரு நல்ல ஆப்ஷன். அப்படி பார்க்கும்போது இந்த ஃபோன்ல இது வந்து எக்ஸலென்ட்டாவே இருக்கு. அது இல்லாம குயிக் சார்ஜிங் வந்து இருக்கு. 80 வாட்ஸ் வந்து குயிக் சார்ஜிங் இருக்கு. சோ டாக் டைம் வந்து பார்த்தோம் அப்படினா 38 ஹவர்ஸ் வந்து பேச முடியும். சோ ஃபோர்த் ஆப்ஷனும் இந்த ஃபோன்ல சூப்பரா இருக்கு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஃபிஃப்த் வந்து பார்த்தோம்னா சிப்செட் ப்ராசஸர். இந்த ஃபோன்ல வந்து பார்த்தோம் அப்படினா ஒரு நம்பர் 1 குவாலிட்டி ப்ராசஸர் வந்து யூஸ் பண்றாங்க. அதாவது Snapdragon வந்து 4th ஜெனரேஷன் 2 ப்ராசஸர் வந்து இதுல இருக்கு. பிளஸ் வந்து ஆக்டா கோர் வந்து இருக்கு. சோ இதனால வந்து நீங்க மல்டி டாஸ்கிங் வந்து சூப்பரா பண்ண முடியும். கேமிங் வந்து நல்லா பண்ண முடியும். அது இல்லாம உங்களோட ஃபோனோட பெர்ஃபார்மன்ஸும் சூப்பரா இருக்கு அப்படினா அதுக்கு வந்து இந்த நம்பர் 1 குவாலிட்டி ப்ராசஸர் தான் ஒரு ரீசனா இருக்கும். சோ இந்த பிரைஸ்ல Snapdragon இருக்குது வந்து ஒரு உண்மையாவே ஆச்சரியப்பட வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா இது வந்து ஒரு நம்பர் 1 குவாலிட்டி ப்ராசஸர். அப்படி பார்க்கும்போது இந்த ஃபோனுக்கு இதுவும் வந்து ஒரு பெரிய பிளஸ்ஸா இருக்கு. சோ இந்த மொத 5 ஃபீச்சருமே இந்த ஃபோன்ல எக்ஸலென்ட்டா இருக்கு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் கேமிங் வந்து பாத்தீங்கன்னா Qualcomm உடைய Adreno வந்து இதுல யூஸ் பண்ணிருக்காங்க. அடுத்த ஃபீச்சர் அதர் ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்தோம் அப்படினா இப்போ டிஸ்ப்ளே இருக்கு. சோ இந்த ஃபோன்ல வந்து பாத்தீங்கன்னா 6.7 இன்ச் லார்ஜஸ்ட் ஸ்கிரீன் இருக்கு. அதன் மூலமா நீங்க ஹரிசாண்டல் வியூல மூவி பார்க்கிறதுக்கு உங்களுக்கு சூப்பரா இருக்கும். அது இல்லாம ரெசல்யூஷன் வந்து பார்த்தோம்னா இந்த ஃபோன்ல Full HD+ வந்து கொடுத்திருக்காங்க. Full HD+ வந்து பாத்தீங்கன்னா உண்மையாவே ரெக்கமெண்டடான ஒரு ஃபீச்சர் தான். ஏன்னா நிறைய ஃபோன்ல வந்து பட்ஜெட் ஃபோன்ல HD+ மட்டும் தான் கொடுப்பாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ஃபோனோட கிளாரிட்டி வந்து நல்லா இருக்காது. ஆனா Full HD+ ஃபோன்ல இருக்கு அப்படினா அந்த ஃபோனோட கிளாரிட்டி வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். அதுக்கப்புறம் டிஸ்ப்ளே டெக்னாலஜி வந்து பார்த்தோம் அப்படினா இன்பிளேன் ஸ்விட்சிங் IPS LCD டிஸ்ப்ளே வந்து கொடுத்திருக்காங்க. சோ இதுவும் நல்ல டிஸ்ப்ளே டெக்னாலஜி தான். இதன் மூலமா வந்து உங்களோட பிக்சர் குவாலிட்டி வந்து ரொம்ப கிளியராவும் ஷார்ப்பாவும் இருக்கும். அது இல்லாம 60 மில்லியன் கலர் சப்போர்ட்டும் இருக்கு. அது இல்லாம பார்த்தோம் அப்படினா 550 பீக் பிரைட்னஸ் வந்து நிட்ஸ் வந்து 550 கொடுத்திருக்காங்க.
ஒரு ஸ்மார்ட் ஃபோனுக்கு வந்து மினிமம் வந்து 500 ஆச்சு இருக்கணும். இந்த ஃபோனில் வந்து அதோட அதிகமாக 50 அதிகமாகவே இருக்குது. ஸோ அதனால் வந்து சூரிய வெளிச்சத்திலும் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபோனோட பிரைட்னஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்கும். அது இல்லாமல் ப்ரொடக்ஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா Gorilla Glass ப்ரொடக்ஷன் வந்து இந்த ஃபோனில் இருக்குது. இந்த டிஸ்பிளே ஃபீச்சரை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோனில் எல்லாமே சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் கேமரா ஃபீச்சர் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபோனில் வந்து பேக் கேமரா வந்து டூயல் செட்டப். ஸோ மெயின் கேமரா வந்து 50 MP இருக்குது, டெப்த் கேமரா வந்து 2 MP இருக்குது. அதுக்கப்புறம் செல்ஃபி கேமரா வந்து பார்த்தோம் அப்படின்னா 8 MP செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. செல்ஃபி வந்து சிங்கிள் கேமரா. அடுத்தது வந்து ப்ரைஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா இது 3 வேரியேஷனில் இருக்குது. ஸோ இதில் நீங்கள் 4GB 128 சூஸ் பண்ணிங்க அப்படின்னா 11,000, 6GB அதுக்கப்புறம் 128 சூஸ் பண்ணிங்கன்னா 12,000, அதுக்கப்புறம் 8GB 256 சூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 13,000 வந்து இன்றைக்கி ப்ரைஸில் வந்து நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து ப்ரைஸ். அடுத்தது வெயிட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபோனோட வெயிட் 199 கிராம், கிட்டத்தட்ட 200 கிராம். அதுக்கப்புறம் திக்னஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபோனுக்கு வந்து ஸோ 8.17 வந்து திக்னஸாக இருக்குது. அதுக்கப்புறம் கனெக்டர் வந்து டைப்-C போர்ட் தான். ஸோ அது மூலமாக நீங்கள் வந்து 2 எண்ட்லேயும் வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். பிசிலேருந்து உங்கள் ஃபோனுக்கு வந்து டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதும் வந்து ஈஸியாக பண்ண முடியும். அதுக்கப்புறம் 11th வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹைப்ரிட் சிம் ஸ்லாட். நிறைய ஃபோனில் வந்து இந்த முக்கியமாக செக் பண்ண வேண்டிய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட் சிம் ஸ்லாட்டு. இந்த ஃபோனில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இவ்வளோ ஃபீச்சரை கொடுத்துட்டு இந்த ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் வந்து எஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு வந்து 3 ஸ்லாட் வந்து நார்மலாக இருக்கும், அது இருக்காது. ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் கொடுக்குறதுனால 2 ஸ்லாட் தான் இருக்கும். அப்போ வந்து நீங்கள் அட்டன் டைமில் 2 சிம் கார்டு தான் யூஸ் பண்ண முடியும். அப்போ மெமரி கார்டு யூஸ் பண்ண முடியாது. இல்லை ஒரு சிம் கார்டு ஒரு மெமரி கார்டு தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து ஹைப்ரிட் சிம் ஸ்லாட்டுடைய ட்ராபேக்கு. பட் இது ஒரு ஈஸியான ஃபீச்சர். ஆனால் நிறைய ஃபோனில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதை வந்து ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் வந்து கொடுத்துட்றாங்க. ஓகேங்களா? இதுதான் வந்து இந்த ஃபோனுடைய ஃபீச்சர். மற்றபடி அதர் ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா வாட்டர் ப்ரொடக்ஷனுக்கு வந்து IP53 இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ட்ரெடிஷ்னல் 3.5 ஆடியோ ஜாக் இருக்குது. நிறைய ஸ்மார்ட் ஃபோனில் FM வரதே இல்லை. இந்த ஃபோன் வந்து FM ரேடியோ இருக்குது, ப்ளஸ் ரெக்கார்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அப்போ இந்த ஃபோன் வந்து என்னதான் ட்ராபேக் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ட்ராபேக் வந்து ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் தான். ஏன்னா அப்போ நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் வந்து பார்த்தோன்னா 2 ஸ்லாட் தான் இருக்கும். ஒரே டைமில் 2 சிம் கார்டு ஒரு மெமரி கார்டு நினைக்கிறவங்களுக்கு வந்து இந்த ஃபோனில் ஆப்ஷன் இல்லை. ஓகேங்களா? ஸோ எனக்கு வந்து ஹைப்ரிட் சிம் ஸ்லாட்லாம் தேவையில்லை, எனக்கு நான் இன்டர்னல் வந்து 128 256 GB போதும் நினைக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது பெரிய ட்ராபேக்காக தெரியாது. ஆனால் இன்டர்னல் வேணும், எனக்கு எக்ஸ்டர்னல் ஒரே டைமில் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது வந்து இந்த ஃபோனில் ட்ராபேக்காக இருக்குது. இதுதான் வந்து மெயின் ட்ராபேக்காக இருக்குது. அடுத்த ட்ராபேக் வந்து பார்த்தோம் அப்படின்னா கேமரா குவாலிட்டி. இந்த ஃபோனுடைய ஃபீட்பேக் வந்து பார்க்கும்போது கேமரா குவாலிட்டி மட்டும் பார்த்தாங்கன்னா கொஞ்சம் அவரேஜாக இருக்குது. மற்றபடி எல்லா ஃபீச்சருமே இந்த ஃபோனில் சூப்பராக எக்ஸலண்ட்டாக இருக்குது. அதனால் வந்து நீங்கள் கேமராவுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறீங்க அப்படின்னா அப்போ வந்து நீங்கள் வேறு மாடல் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி எனக்கு கேமரா அவரேஜாக இருந்தால் போதும், மீதியெல்லாம் ஓகே அப்படின்னா இந்த ஃபோனுக்கு நீங்கள் வந்து தாராளமாக சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கேமரா குவாலிட்டி வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு ட்ராபேக்காக இருக்குது. அதுக்கப்புறம் NFC வந்து இதில் இல்லை. ஸோ இது வந்து ரொம்ப பெரிய ட்ராபேக்காக நம்ம சொல்ல முடியாது. ட்ராபேக்கில் மெயினாக பார்க்கும்போது ஒன்று ஹைப்ரிட் சிம் ஸ்லாட்டு, இன்னொன்று வந்து கேமரா குவாலிட்டி வந்து பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் புவராக இருக்குது. சரி, இந்த ஃபோன் வந்து ஒர்த் டு பை தானா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஃபோன் வந்து ஒர்த் டு பை தான். ஏன்னா ஒரு பட்ஜெட் ஃபோன் ஒரு ப்ரீமியம் பிராண்டடாக நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதனுடைய குவாலிட்டி, பர்ஃபார்மன்ஸு, டிசைனு, ரேமு, பேட்ரி, இது OS இது எல்லாமே பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது இந்த ஃபோனில் இந்த 5 ஃபீச்சருமே வந்து சூப்பராக இருக்குது. அதனால் கண்டிப்பாக வந்து நீங்கள் இந்த ஃபோன் வந்து ஒரு 11 to 13,000 பட்ஜெட்டில் இந்த ஃபோன் வந்து நீங்கள் வாங்கலாம். ஸோ இது ஒர்த் டு பை தான். இதுதான் வந்து இந்த ஃபோனுடைய முக்கியமான ஃபீச்சர்ஸ் இப்போ நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் இந்த ஃபோனுடைய அன்பாக்சிங் பார்த்தோம் அப்படின்னா இதுதான். ஸோ இந்த ஃபோன் வந்து வரும்போது உங்களுக்கு வந்து ஃபோன் இருக்கும், டேட்டா கேபிள் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொடக்டிவ் கேஸ் வந்து அவங்களே கொடுத்துருப்பாங்க, ப்ளஸ் சார்ஜிங் இது இருக்கும். ஸோ இந்த ஃபோனுடைய லுக்கு இதுதான். ஸோ கிளாஸ் டிசைனில் அழகாக இருக்குது இந்த ஃபோன் வந்து பார்க்குறதுக்கே. திக்னஸும் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கம்மி தான், 8.17 திக்னஸில் இருக்குது. கைக்கு வந்து கச்சிதமாக இருக்கிறது இந்த ஃபோனு. ஸோ இது வந்து ஃபோக்கோடைய அஃபிஷியல் வெப்சைட். இந்த ஃபோன் வந்து 2 கலரில் வருது, ஒன்று வந்து பிளாக்ல வருது, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா க்ரீனில் வருது. முக்கியமாக இந்த ஹைலைட் பண்ணக்கூடிய ஃபீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் ப்ராசர் தான். இந்த ப்ராசர் வந்து எந்த ஃபோனில் இருக்கோ கண்டிப்பாக அந்த ஃபோனோட பர்ஃபார்மன்ஸு சூப்பராக இருக்கும். அதனால தான் இந்த ஃபோன் வந்து ஹிட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இவங்க வந்து கேமரா வந்து 50 MP டியூவல் கேமரா சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ப்ரீமியம் கிளாஸ் டிசைன் வந்து இந்த ஃபோனில் இருக்குது.
இது வந்து ப்ராசர் அண்ட் டிசைன் வந்து பார்த்தோன்னா 8.1 நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ மெமரி ஸ்டோரேஜ் வந்து இந்த 2 வெர்ஷனில் இருக்குது. அதுக்கப்புறம் ஃபுல் ஹெச்டி இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ கேமராவும் நம்ம பார்த்தாச்சு. பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா 5000 mAh பேட்டரி, 18 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்குது, டைப் சி கனெக்டர் இருக்குது. தென் வெயிட் வந்து 199 grams இருக்குது. பேசிக்காக இருக்கிற அந்த வைஃபை, ப்ளூடூத், ஜிபிஎஸ் இந்த எல்லா ஃபீச்சர்ஸும் இருக்குது. ப்ளஸ் ஆடியோ வீடியோ பிளேபேக்கான ஃபார்மேட்ஸ் இவ்வளோ ஃபார்மேட்ஸ் சப்போர்ட் பண்ணும். 3.5mm ஆடியோ ஜாக்ஸ் எல்லாமே வந்து இந்த ஃபோனில் இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா 8GB வேரியேஷனில் 13000 பார்க்குறோம். இதுவே நீங்கள் 6GB கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 1000 குறையும். ஓகேங்களா? ஸோ அதனால் நல்ல ஆப்ஷன் பார்த்தோம் அப்படின்னா மினிமம் 6 மேக்ஸிமம் 8 சூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து 30,000 வந்து ஓகே அப்படின்னா நீங்கள் 8GB சூஸ் பண்ணுறதே பெஸ்ட்டு. ஏன்னா லைஃப் சைக்கிள் வந்து பார்த்தோம் அப்படின்னா போக போக உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் வந்து ரேம் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோனோட பர்ஃபார்மன்ஸும் நல்லாயிருக்கும். அதே போல் ஸ்டோரேஜும் வந்து பார்த்தீங்கன்னா 256 GB இருந்தாலும் நல்லா இருக்கும். ஏன்னா உங்களோட ஓஎஸ்ஏ வந்து பார்த்தோம் அப்படின்னா அது கிட்டத்தட்ட ஒரு 20 GB அதுவே எடுத்துக்கும். அப்படி இருக்கும்போது 128ல் 20 போயிடுச்சு அப்படின்னா மீதி இருக்கிறது 100, 105 தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது 256 GB வந்து ரொம்பவே அதிகமான ஸ்பேஸு. அப்படி பார்க்கும்போது அது வந்து பெஸ்ட்டாக இருக்கும். இது வந்து கஸ்டமருடைய ஃபீட்பேக். ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபோனுடைய ஓவரால் ரேட்டிங் வந்து 4.3. அதில் பேட்ரி பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே வந்து பக்கவாக இருக்குது. ஸோ பேட்ரி, டிஸ்பிளே, டிசைன், பட் கேமரா மட்டும் பார்த்தோம் அப்படின்னா வீக்காக இருக்குது. ஸோ நம்மளோட யூசர் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதில் பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸு, ஃப்ரண்ட் அண்ட் பேக் கேமரா பார்த்தோம் அப்படின்னா அவரேஜாக தான் இருக்குது. மற்றபடி பேட்ரி இது எல்லாமே சார்ஜிங் பார்த்தோம் அப்படின்னா 3 கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா 4.5 கொடுத்துருக்காங்க. சாஃப்ட்வேர் வந்து பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் சாஃப்ட்வேர்ஸ் வந்து இந்த ஃபோனில் இருக்குது. ஸ்பீடு, டிசைன் இது எல்லாமே வந்து ஓகேவாக இருக்குது. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது இந்த ஃபோனில் எல்லா ஃபீச்சர்ஸுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா எக்ஸலண்ட்டாக இருக்குது. கேமராவுக்கு மட்டும் நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து வேறு மாடல் சூஸ் பண்ணலாம். கேமரா வந்து எனக்கு ஓகே, மற்றபடி மீதிலாம் நல்ல ஃபீச்சர்ஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாடல் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.